வாங்க 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 இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தான் சோலோ ரேங்க் புஷிங். இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபுல் வீடியோ, அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்கள். நம்மளும் எடுத்தோன்னே ஹேங்கரில் இறங்கிட்டோம். ஹேங்கரில் வேறு எனிமி இறங்குறாங்க. இது கேம் ரெக்கார்ட்னால உங்களுக்கு தெரியாது. இறங்கினோன்னே நம்மளுக்கு மினி ஊசி தான் இருக்குது. இங்கே ஒரு டோக்கனை பிடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு டுப் கன்று கிடச்சிருக்கு. எனிமான லாங் ரேஞ்ச் இருக்கான். லாங் ரேஞ்ச் நம்மளுக்கு கிடைக்காது. போனால் நம்மளை அடிச்சிடுவான். நம்மளுக்கு வேறு ஒரு சோலோவில் ரிவைவ் பாயிண்ட் இருக்கனால நம்ம கொஞ்சம் தைரியமாக ஆடலாம். திரும்ப கூட கில் அடிக்கலாம். இந்த வீடியோ நான் கொஞ்சம் கட் பண்ணாமல் போடுவேன், அதனால் கொஞ்சம் போர் அடிக்கும். பார்த்து ஃபுல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நானும் G18 எடுத்துருவேன். அங்கே யாரோ ஸ்பைடர் விட்டுருப்பான். சரி, நானும் அவனை அடிக்கலாம் பார்ப்பேன். அடிக்க முடியல. பார்த்தா பின்னாடி நம்ம யாரும் அடிக்கிறாங்க. இப்போ நான் என்ன செய்யணும்னு தெரியாமல் மாட்டிக்கிட்டேன். அவ்வளோதான், பின்னாடிருந்து போட்டான். நம்மளுக்கு இன்னொரு ரிவைவ் பாயிண்ட் இருக்குது. இந்த ரிவைவ் ஆகிட்டோம். இப்போ நம்ம வேறு வழி இல்லை, இறங்கி சர்வே தான் பண்ணோம். நானும் சர்வே பண்ண ஆரம்பிச்சிடுவேன் இறங்கி. நான் இந்த மணிகுண்டு மேலே இறங்கி சர்வே பண்ணலான்னு நினைப்பேன். கேட்டவில் எனிமி இருக்கான்னு நினச்சேன். பார்த்தா அவ்வளோவா எனிமி இல்லாத மாதிரி தான் இருக்குது. நான் இங்கே சர்வே பண்ணிடுவேன். ரொம்ப நேரம் அங்கேயே சர்வே பண்ணியாச்சு. இப்போ நம்ம கீழே இறங்கிட்டோம். அளவு கிட்டத்தட்ட 38 இருக்குது. நம்ம மெடிக்கேட் பண்ணோம். நம்ம மேலேருந்து கீழே குதிச்சனால லைஃப் கம்மியாயிடுச்சு. நம்ம இங்கேருந்து போகணும். இங்கே எனிமி வந்துட்டாங்க. ஏன்னா நம்ம இப்போ செத்தோன்னா கூட மைனஸ் ஆகும். நம்ம இப்போ மாஸ்டரில் இருக்கோம். உங்களுக்கு இந்த மேட்ச் முடிஞ்சு நான் என்னோட ரேங்கை காட்டுறேன். இந்த மேட்ச் நம்ம போய் அடிப்போம் என்னன்னு தெரியல. இதுவரை கில்லே அடிக்கலை. இவங்கெல்லாம் போய் அடிக்க மாட்டான்ட்டு பாதியிலே வீடியோ விட்டு போயிடாதீங்க. ஃபுல்லாக பாருங்கள். இங்கே அப்படியே பைக் இருந்துச்சு. நம்மளும் டக்குன்னு பைக் எடுத்தாச்சு. பைக் எடுத்து காயின் கலெக்ட் பண்ணலான்ட்டு போகலாம். ஆனால் காயின் கலெக்ட் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. சோலோ மாஸ்டர் எலக்ட்ரிக்கில் இன்னும் ஹார்ட் யாரும் பிடிக்காமல் வச்சுருக்காங்க. இது ஹலாக்கோட கொலாபரேஷன் நினைக்கேன். அதான் ஹலாக் மேலே இங்கே டிஜே மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காரு. நம்ம ட்ரொகானே எதுக்கும் எடுத்துக்கலாம். இப்போ ஹார்ட்டை பிடிக்காதனால ஹார்ட்டை பிடிக்க ஆரம்பிச்சுக்கலாம். அதுவும் சேஃபாக தான் பிடிக்கணும். நம்ம இறங்கி பிடிச்சா நம்மளுக்கு சேஃப் இல்லை. அதனால் முடிஞ்சளவு அப்படியே பைக்லேயே சுற்றி பிடிக்கணும். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஹார்ட் முடிய. அதான் ஹார்ட் முடிச்சாச்சு. பெஸ்ட்டாக ரிவைவ் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம தைரியமாக அட்டாக் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக அட்டாக் ஆகும். பேட்டரியில் ப்ளூ ஃபோன் கண்டிப்பாக அங்கே எனிமி இருப்பாங்கன்னு தோணுச்சு. நம்ம இப்போதைக்கு ஒரு கில் அடித்தாதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். நினச்ச மாதிரி பேட்டரியில் இங்கே ஒரு எனிமி ஓடிக்கிட்டு இருந்தான். நானும் அப்படியே கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி போயிட்டு ரிவர்ஸ் எடுத்து பார்ப்பேன். பார்த்தா இங்கே ஒரு எனிமி சுட்டுக்கிட்டு சரியான டேமேஜ் இங்கிட்டு வேறு ஒருத்தர் அடிக்கும். இப்போ நம்ம என்ன செய்யனே தெரில. சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பைக் எடுத்து போகலாம். அடிச்சிடலாம் பார்த்தேன். நம்மளுக்கு சரியான டேமேஜ் விட்டான். கிரனேட் குக் பண்ணி போடலாம், மேலே போடலாம் பார்த்தா கீழே வந்துருச்சு. கீழே அடிச்சிட்டான். நம்மளுக்கு ஆட்டோ ரிவைவ் பாயிண்ட் இருந்ததுனால நம்ம கொஞ்சம் தப்பிச்சிட்டோம். இனிமேல் தோத்தா அவ்வளோதான், நம்ம சோழி முடிஞ்சிச்சு. ஏற்கனவே 2 தடவை செத்துட்டோம். இந்த ஏர் ட்ராப்பில் இறங்கி லூட் அடித்து பொறுமையாக ஆனால் தான் நம்மளால் இந்த மேட்ச் போய் அடிக்க முடியும்.
பொறுமையாக ஆடணும். நானும் இறங்கிட்டேன். இனிமேல் அங்கே இருக்கேன். எஸ்பிடி ஒய் கிடச்சிருச்சு. சூப்பரு. ஓப்பனில் ஓடிக்கிட்டு அப்படியே அவங்க கில் போட்டாச்சு. இங்கிட்ட ஒரு ஃபைட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவனை செத்துட்டான்னு நினைக்கேன். நம்மளும் அவன்கிட்ட போய் லூட் அடிக்கலான்னு போவோம். அதுக்கு முன்னாடி க்ளோவால் ஏற்றிக்கலாம். நம்மளும் அவன்கிட்ட லூட் அடிக்க வந்துட்டோம். இவன் நல்ல லூட்லாம் வச்சுருக்கான். இவன்கிட்ட வந்து டாம்சன் எக்ஸ் எடுத்தாச்சு. இப்போ சரியான நம்மகிட்ட ஒரு லாங் ரேஞ்சு ஒரு ஷார்ட் ரேஞ்ச் எடுத்தாச்சு. இப்போதைக்கு நம்ம சென்டர் சோனை தான் பிடிக்கணும். இன்னும் சோன்லேயே இருந்தாலும் நம்ம செத்துருவோம். அதனால முடிஞ்சாலும் சோனுக்கு போயிருக்காங்க. யாரோ இங்கே மான்சன் ட்ரக் வச்சுருந்தாங்க. எப்படியா நம்ம சோனுக்கு போய் எடுத்து போயிருக்கோம். இந்த மாதிரி நேரத்தில் நான் ஒரு கில் தான் அடிச்சிருக்கேன். அதனால நான் கவலைவே பண்ண மாட்டேன். அட்டாக் மட்டும் ஆடிடாதீங்க. இறங்கி கண்டிப்பாக கிளாஸில் செத்துருவீங்க. நீங்களே பார்த்தீங்களா, இங்கிட்டு ஒருத்தர் கார்லேருந்து வராங்க, இங்கிட்டு ஒருத்தர். இந்த மாதிரி சோன்லேருந்து இப்போ தான் நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க. அதனால இங்கே இறங்கி சாவறதுக்கு நம்ம சென்டர் சோனாச்சும் போய் பிடிச்சி ஆடணும். சென்டர் சோன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. நம்ம அங்கே போகணும். இது ரேங்க்டு மேட்ச் தான். அதனால் நீங்கள் இது கிளாசிக்குன்னு சொல்லாதீங்க. வேணால் உங்களுக்கு இந்த மேட்ச் முடிஞ்சு ஹிஸ்ட்ரியை காமிக்கேன். நானும் இங்கே சுற்றி போயிடுவேன். இங்கே ஒரு டவர் இருக்கும். இந்த டவரில் ஏறி அடிக்கலான்னு பார்ப்பேன். இதுவும் சோனில் தான் இருந்துச்சு. நானும் இந்த டவரை வச்சுருவேன். பார்த்தா இங்கே ரெடி பண்ணிக்கலாம். ஷார்ட் ரேஞ்ச் பண்ணி கில் அடிக்க முடியாது. நல்ல க்ளோவால் போட்டலாம்னோம். ஆனால் சில பேர் க்ளோவால் போடாமல் தான் விளாடுவீங்க. லாங் ரேஞ்சிலையும் ஒரு கில் அடித்தாச்சு. இப்போ 3 ஸ்டோன் அங்கே போட்டாங்க. நம்ம வேறு சோனு ஓப்பன் பிளேஸு. அதனால் இப்போ என்ன செய்யன்னு தெரில. அதனால் முடிஞ்சளவு ஓரத்துலேயே நானும் சுற்றிக்கிட்டு இருப்பேன். மான்சர் ட்ரக் எடுத்து முடிஞ்சளவு ஓரத்துலேயே சுற்றுவேன். டாப் 10 வந்துட்டோம். இன்னும் போயா எப்படியாச்சும் அடிக்கணும். லாஸ்ட் வர ஃபுல்லாக பாருங்கள். போயா அடித்தோமோ இல்லையான்னு. நானும் என்ன முடிஞ்சளவு பொறுமையாக ஆடுவேன். கீழே மட்டும் இறங்கிடக்கூடாது. போட்டுருவாங்க. முடிஞ்சளவு இன்னும் 9 அளவு தான் இருக்காங்க. கில் அடிக்காட்டினா கூட பரவாயில்ல. லாஸ்ட்டில் அடிச்சுக்கலாம். இங்கே ஒருத்தர் காரை மாற்றிட்டு போகிறாங்க. நானும் முடிஞ்ச அளவு லாஸ்ட் ஒன்று சுற்றிக்கிட்டே இருப்பேங்க. நீங்கள் எப்போ அடிச்சுட்டு சாவ, நம்ம எப்போ லாஸ்ட் நீங்கள் அடிச்சு போய் அடிக்கலாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் எந்த இனிமே சாகுற மாதிரி தெரில. வெயிட் பண்ணி பார்க்கலாம் சாகுறேன். டாப் 5 வந்தாச்சு. இன்னும் 4 பேர் தான். இது ஓப்பன் பிளேஸாக இருக்குன்னா நான் எங்கேயாச்சும் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். லாஸ்ட் ஒன் வந்துட்டோம். நம்ம லாஸ்ட் ஒன்ல இங்கே மான்ஸ்டரை போட்டு இறங்கிட்டோம். நம்மளை தேடி இன்னொரு எனிமி வரலைங்க. 2 பேர் நம்ம வண்டியை கொளுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது பூஸ்ட்டு போட்டு தப்பிச்சிட்டோம். லாஸ்ட் ஒன் வேறு நம்ம கில்லே அடிக்கணும்ல. இறங்கினாலே வண்டி எடுத்து வந்துடுறாங்க. அப்படியே தப்பிச்சிட்டோம். சுற்றிக்கிட்டே இருக்கோம். எப்போ தான் சாப்பிடணும். இன்னும் 5 பேர் இருக்காங்க. மான்ஸ்டரில் வட்டம் போட ஆரம்பிச்சிட்டோம். வட்டத்தை ஃப்ரேம் லெவல் 8ங்க. யாரோ டிஜி அலோன்னு பேர் இருக்குது. வட்டத்தை போடுறோம். இன்னும் 3 பேர், இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. எப்படியாச்சும் அடிச்சுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.